எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணாநிதி. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியில் வந்திருக்கேன். சேலம் மாநகராட்சியில் எங்கே இருக்கேன் அப்படின்னா சங்ககிரி அங்கே வந்திருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு கோட்டை இருக்குது, சங்ககிரி மலைக்கோட்டை. அங்கே வந்திருக்கேன். மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒளிஞ்சிருக்கு. இந்த காலனி முழுசுமே பாருங்கள். இந்த கோட்டைன்னா என்ன, இதோட வரலாறு என்ன, பார்க்க எப்போ இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க காலனிக்கு போகலாம். இந்த சங்ககிரி கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலத்திலிருந்து சரியாக 41 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. ஈரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. இந்த சங்ககிரி கோட்டையில் நிறைய வாயிற்கதவுகள் இருக்கிறது. நம்மளே ஒன்றா வரவே இருக்கும். நான் போக போக அதை சொல்கிறேன். இது முதல் வாயிற்கதவு. இந்த வாயிற்கதவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புலிமுக வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இடது பக்கம் மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புலிமுகம் வந்து தெரியும். இந்த முதல் வாயிற்கதவுக்கு பேர் புலிமுக வாசல். உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த முதல் வாசல் புலிமுக வாசல் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. உள்ளுக்குள்ளே வந்த உடனே அப்படியே இடது பக்கம் வந்து திரும்பும். நான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே வர்றப்பே ஒரு மண்டபம் வந்து இருக்கிறது. இலைப்பாறக்கூடிய ஒரு மண்டபமாக கூட இருந்திருக்கு. இந்த கோட்டை மிக மிக வலிமையாக கட்டப்பட்டிருக்கிறது. கருங்கற்களை கொண்டு அடிக்கடிக்கு மிக வலிமையாக கட்டியிருக்கிறாங்க. சரி, இந்த வாசலில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நேரடியாக கோட்டைக்குள்ளே வரவே முடியாது. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வந்து வலது பக்கம் முதல் வாசலே வலது பக்கம் திரும்பும். வலது பக்கம் திரும்பணுன்னா இடது பக்கம் திரும்பும். எதற்காக அப்படின்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு அரண், ஒரு பாதுகாப்பு யுக்தி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறந்த நிலையில் இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த இடத்துல மன்னராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வீரர்கள் வந்து ஒளிஞ்சு நிற்பாங்க. இப்போ வெளியேருந்து யாராவது போர் தொடுத்து வர்றாங்கன்னா இது கூட தான் வருவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒளிஞ்சு நிற்கிறாங்க. நான் போர் தொடுத்து வரேன்னா அவங்க எதுவும் பார்க்க முடியாது, குடுக்குன்னு ஓடி வருவாங்க. இங்கே ஒளிந்திருக்கிற வீரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கேருந்து ஓடி வர்றவங்கள அப்படியே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு போர் யுக்தி. அதனாலேயே இந்த கோட்டையில் நிறைய வாசல்கள் இருக்கிறது. எந்த வாசலுமே நேரடியாக உள்ளே போகிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தாக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், எங்கேருந்து தாக்குவாங்க அப்படின்னு பொறுமையாக தான் வருவாங்க. நம்மளால ஈஸி அட்டாக் பண்ணிடலாம். அந்த ஒரு யுக்தி. இந்த இரண்டாவது வாசல், இதுக்கு பேர் வந்து கல்கோட்டை வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு மண்டபம், மிக அழகான ஒரு மண்டபம் வந்து இருக்கிறது. நிறைய சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கிட்ட சொன்னால் ராமருடைய சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அனுமார், சிவபெருமான், இந்த கோட்டையை கட்டி அரசர் அரசியல் சிற்பங்கள் முதற்கொண்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக ஒரு நந்தி சிலை இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா இங்கே பாருங்கள், காம சிற்பங்கள், அந்த கலைகளை வந்து சிற்பமாக கூட வடித்து வச்சுருக்கிறாங்க. மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள். யாழியினுடைய சிற்பம். இந்த கோயில் அப்படியே தாண்டணும் அப்படின்னா ஒரு கோயில், அதாவது இந்த மண்டபத்தை உள்ளே வந்து இந்த இரண்டாவது வாசலை தாண்டோன்னா ஒரு கோயில் வருது. அந்த கோவிலுக்கு பேர் வந்து வீரபத்திரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நந்தி சிலை இருக்குது. நான் போய் காட்டுறேன் வாங்க. இந்த இரண்டாவது வாசலுக்கு அப்படியே வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் இருந்திருக்கு. இறங்கி போகிறதுக்கும் ஏறி வர்றதுக்கு கூட அந்த பக்கம் 2 பக்கங்கள் பாதைகள், அதாவது படிக்கட்டுகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் அந்த சொன்னேன், இந்த இரண்டாவது வாசலுக்கும் மூன்றாவது வாசலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கோயில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு பேர் வந்து வீரபத்திரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போக போக அந்த கோயிலை பற்றி சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு நந்தி இருக்குது. இது வந்து முகமெல்லாம் வந்துட்டு உடைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா தொடர்ந்து நிறைய படையெடுப்புகள் இந்த கோட்டை மீது நடந்ததுங்க. அப்போது நடந்த படையெடுப்பில் ஒன்றில் இது வந்து அழிக்கப்பட்டிருக்கு. கோயில் அடைச்சாத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் மிக அற்புதமான கற்களை கொண்டு செய்யப்பட்ட வேலைப்பாடுகள், நுணுக்கமாக செதுக்கி இருக்கிறாங்க. வேலைப்பாடுகளும் அருமையாக இருக்கிறது. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது, தெரியுதுங்களா? கன்னட கல்வெட்டு. இங்கே ஒரு கன்னட கல்வெட்டு வந்து இருக்குது. இப்போ இந்த கோட்டைக்கு அப்படியே பின்பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றாவது வாசலுக்கு வந்து போகும். இப்போ அங்கே போகலாம். இப்போ வந்து நம்ம மூன்றாவது வாசல் முகப்பில் வந்து இருக்கோம். இந்த வாசலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடிகார வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது காலத்தை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயிலை வச்சு இந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு மணி எத்தனை அப்படின்னு இங்கே வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாசலும் புடைப்புச் சிற்பங்கள் மிக நுணுக்கமாக மிக நுணுக்கமாக புடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உள்ள போகலாம். அந்த மூன்றாவது முகப்பு வாசலை நம்ம தாண்டி வந்தோம்னா இங்கே 2 கோயில்கள் வந்து இருக்கிறது. சரிங்களா? அந்த கோயில்களுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து மலை மேலே மழை பெய்தா கூட அந்த தண்ணி வந்து இங்கே கீழே ஒரு குளம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகும். அது தண்ணி ஓடி வர்ற பாதைகள் இங்கே அமைத்து வச்சுருக்கிறாங்க. நல்ல அருமையான விஷயம். 2 கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒன்று மிக பழமையான கோயில். இந்த கோட்டையிலேயே மிக பழமையான கோயில் இந்த கோயில் தான். கோட்டை மாரியம்மன் கோயில் அப்படின்னு இந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 800 வருடங்கள் மிக பழமையான கோயில் இந்த கோயில். மக்கள் வந்து வழிபடுறாங்க, பூ வச்சிருக்கிறாங்க. இது பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்கு. இது வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயில் விஜயநகர பேரரசு அவர்கள் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டது. இது மிகப்பெரிய அளவில் வந்து இந்த கோயில் வந்து இருக்கிறது. கோவிலில் நீங்கள் சாமி தரிசனம் அந்த கோட்டை மாரியம்மனை கும்பிட்டீங்க. அதுக்கு அப்படியே வலது பக்கம் வரதராஜ பெருமாள், அதற்கு பின்பக்கம் ஒரு நாகராஜன் கோயில், சின்ன ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள். அப்படியே வலது பக்கம் ஒட்டியே ஒரு மலைப்பாதை மாதிரி மேலே ஏறுது. அடுத்த 4வது வாசலுக்கு போகிறது. வாங்க போய் பார்க்கலாம். அந்த 4வது முகப்பு வாயிலுக்கு படிக்கட்டுகள் ஏறி வரணும். இதற்கு மேலே வந்து இந்த மலை கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா இந்த மலையில் மொத்தம் சரியாக கரெக்டாக சொன்னால் 1400 படிக்கட்டுகள் வந்து இருக்குது. நீங்கள் அவ்வளோ படிக்கட்டுகள் ஏறி போனால் தான் இந்த மலையோட உச்சிக்கு போக முடியும். அந்த வரதராஜ பெருமாள் கோயில் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? மேலே எல்லாமே மூடி இருக்கிறாங்க. இது எதற்காண்டை அப்படின்னா, போர் தொடுத்தாலோ இப்போ வேறு யாராவது ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம நாட்டு மன்னர்கள் யார் வர்றாங்களோ உள்ளே இருந்தாங்கன்னா மேலேருந்து ஈஸியாக அவங்களை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக கூட மேலே வச்சு அடைக்கப்பட்டிருக்கலாம் கோயில். இந்த 4வது முகப்பு வாயில் இதற்கு பேர் வந்து ரணமண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரணமண்டபம் அந்த மண்டபத்துக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயருடைய சிற்பம் வந்து இருக்குது, கல்லில் செதுக்கப்பட்டது. இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வரீங்கன்னா மிகுந்த ஜாக்கிரதையாக வரணும். குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக வரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள், குழந்தைகளோட வர்றப்ப ரொம்ப ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கணும். 4வது வாயில் இதற்கடுத்து அப்படியே நம்ம 5வது வாயில். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 5வது முகப்பு வாயிலுக்கு வந்து வந்திருக்கோம். சரி, இந்த கோட்டையோட ஒரு வரலாறு அப்படின்னு வருவோம். அந்த கோட்டையோட வரலாறு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த முதல் 5 நிலைகள், இந்த 5 முகப்பு வாயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குன்னி வேட்டுவன் அப்படிங்கிற ஒரு மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தர்கள் ஆட்சியில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கட்டியிருக்கிறாங்க.
விஜயநகர பேரரசு அப்படிங்களா இதுக்கு மேலே அந்த 6, 7, 8 அவங்க தேவைக்காக நிறைய கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோழர்களுக்கு கீழேயும் இருந்திருக்கிறது அப்படின்னு வரலாறு வந்து சொல்லுது. இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, தொழில்துறை எங்கேயுமே பாண்டியர்கள் கீழே இருந்த மாதிரி குறிப்பிடலை. ஆனால் இங்கே 2 மீன் சின்னங்கள் வந்து வருகிறது. நமக்கு 2 மீன் சின்னங்கள் அப்படின்னு ஒன்று பொதுவாகவே நமக்கு என்ன தோணும்னா பாண்டியர்கள் தான் தோணும். இது பாண்டியர்களுக்கு கீழே இருந்திருக்கிறதா அப்படின்னு தொழில்துறை இன்னும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இவ்வளவு கலைநயமாக கட்டப்பட்டிருக்கு, இவ்வளவு ஒரு வரலாறுகளை இது உள்ளே அடக்கி வச்சிருக்கு. ஆனால் அதுக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிற விஷயங்கள் இது பார்த்துக்கிட்டீங்க. ஆனந்த், வித்யா கீழேருந்து பெயிண்ட்டை பணம் கொண்டு வந்துடுவாங்க போல், அவங்க பேர் எழுதி வச்சுட்டு போயிடலான்ட்டு. இங்கே பாருங்கள், நியூ லோட்டஸ் டெய்லர்ஸ், ஈரோடு. இங்கே வந்து உங்கள் தொழில் நிறுவனத்தோட பேரை எழுதுறதுனால உங்கள் தொழில் வியாபாரம் நல்லா இருக்காது. உங்கள் தொழில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நடக்கும். இது கேவலமான ஒரு மடத்தனமான ஒரு செயல். எந்த இடத்துலையுமே யாராக இருந்தாலும், நான் இவரை மட்டும் சொல்ல, யாராக இருந்தாலும் உங்கள் பெயரை இந்த மாதிரி ஒரு வரலாற்று நினைவிடங்களில் வந்து கண்டிப்பாக எழுதாதீங்க. அது மிகவும் ஒரு முட்டாள்தனம். இப்போ இந்த 5வது வாயிலை தாண்டின உடனே ஒரு வந்து மசூதி இருக்குது, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் ஒன்று இருக்கிறது. அதை போய் பார்க்கலாம். இதுதான் இந்த இஸ்லாமியர்களோட வழிபாட்டு தலம். இங்கே வந்து சின்னதாக வந்து இருந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் மேலே வந்து ஒரு பாதை போகுது. மேலே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். மேலே ஏறி வந்தோன்னா இது வந்து அந்த தடுப்பு சுவருங்க. ஏதாவது இங்கேருந்து யார் வர்றா அப்படின்னு கூட கண்காணிச்சுக்கலாம். இது அப்படியே மேலே ஏறுது. இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றப்ப முழுக்கை போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு. ஏன்னா நிறைய செடிகள், நிறைய மரவட்டை அப்படின்னு நிறையா இருக்குது. நீங்கள் பாதுகாப்புக்கு வச்சுக்கோங்க. அந்த 5வது வாயில் தாண்டி வலது பக்கம் அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் வந்து பாதுகாப்பு, அந்த படை வீரர்கள் வந்து தங்குறதுக்கு வந்து இந்த அறையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அறை வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. நீங்கள் கொடுங்களேன், நான் காட்டுறேன். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான இந்த அமைப்புகள் ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஐஎஸ்ஓ கூட்டுறேன். கொஞ்சம் புள்ளி புள்ளியாக வரும். பார்த்து இந்த இடம் வந்து பாதுகாப்பு படை வீரர்கள் தங்குமிடம். இங்கே வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தயவு செஞ்சு உள்ளே போய் இறங்கி பார்த்துறாங்க. நிறைய மரவட்டைகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. உள்ளே போகிறதுக்கான ஒரு பாதைகள் இது ஒன்று தான் இருக்குது. இதற்கு அப்படியே தாண்டி 6வது முகப்போயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த 6வது வாசலுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வாசல், அதாவது இந்த மண்டபத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொக்கத்திட்டி வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது வாசலுக்கு பேர் என்ன, புதுக்கோட்டை வாசல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், முதல் 4 வாசல்கள் வேட்டுவ மன்னனால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதற்கு பின் வந்த ஒவ்வொரு வாசல்களுமே ஒவ்வொரு மன்னர்களாக ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. 5வது புதுக்கோட்டை வாசல், புதுசு அதுக்கப்புறம் கட்டினா புதுக்கோட்டை வாசல். இது 6வது வந்து ரொக்கத்திட்டி வாசல். இங்கே வந்து ஒரு பிள்ளையார் வந்து புடைப்பு சிற்பம் இருக்குது. இதற்கு அடுத்து 7வது வாசல் வந்து வெறும் இலைப்பாறக்கூடிய ஒரு மண்டபம். அதற்கு அடுத்து 8வது வாசல் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறுக்கு போய் காட்டுறேன். அந்த 6வது வாசலை தாண்டின உடனே, அதாவது இந்த வாசல் முடிந்த உடனே இடது பக்கம் வந்து ஒரு சின்ன ஒரு குகை வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வந்து இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஆழம், நீர் தேங்கி இருக்கிறது. அதுக்கு பக்கத்திலே 2 சிவனுடைய சிற்பங்கள் பாறையிலே செதுக்கப்பட்டிருக்கு. தெரியுதுங்களா? நல்லா அழகாகவே செதுக்கப்பட்டிருக்கு.
அந்த 7வது இளைப்பாறும் மண்டபத்தை அப்படியே கொஞ்சம் ஏறி வந்தோம்னா இடது பக்கம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடி விழுந்தான் பாறை அந்த வாசல் இருந்திருக்கு. ஒரு 2 பாறைகள் இடி விழுந்ததுனால 2ஆக பிளந்து விட்டது. அதனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து இடி விழுந்தான் பாறை. என் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த அறை கிட்டத்தட்ட 1880களில் ஆங்கிலேயர்கள் வெடிமருந்தாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அறை கிட்டத்தட்ட 30க்கு 15 அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து இந்த அறை இருக்கிறது. வெடிமருந்து ஃபுல்லாக இது முழுக்கவே வந்து சேமித்து வச்சுருவாங்க. இந்த பக்கம் இருந்து ஏதாவது தேவைக்கு வெடிமருந்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கூடி, அதாவது இப்போ நான் உள்ளே வந்தேன் பார்த்தீங்களா, இந்த பக்கம் கூடி வெடிமருந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இங்கே வெளியே இருந்து இப்படி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 8வது வாசலில் இருக்குது இந்த வெடிமருந்து கிடங்கு. இதில் மிகப்பெரிய இந்த கோட்டை மிக பிரம்மாண்டமாக இருந்தாலும் மாவீரன் தீரன் சின்னமலையை இந்த கோட்டையில் தான் வந்து தூக்கில் போட்டாங்க வெள்ளையக்காரங்க.